நாம இன்னைக்கு அமெரிக்காவுக்கு திரும்ப போறோம். நேத்து எங்க போனோம்? இலங்கைக்கு போனோம்ல. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறோம். அதுக்கு ஒரு அண்ணனோட உதவி நமக்கு ரொம்ப தேவை. அந்த அண்ணன் இங்க வந்திருக்காங்க. அந்த அண்ணன் பேரு சாத்ராக். அண்ணே சாத்ராக் அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்களாண்ணே? அந்த ஐவான்னு சொல்ற மாகாணத்துக்கு எங்களை கூட்டிட்டு போவீங்களாண்ணே? கூட்டிட்டு போவீங்களா? அப்ப நம்ம சீட் பெல்ட் எல்லாம் போட்டுடலாமா? ஃப்ளைட் பறக்க போகுது. ஃப்ளைட் எப்படி பறக்கும்? சீட் பெல்ட்டை போட்டுருங்க. இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி போட்டுறணும். போட்டாச்சா? இப்போ அப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போ சாத்தன்னை இருக்கிற அந்த அமெரிக்காவில் ஐவா அப்படின்ற ஒரு மாகாணம். அந்த ஐவா மாகாணத்தில் ஒரு அழகான மலை. அந்த மலைக்கு பக்கத்தில் நல்ல அழகான தண்ணிலாம் ஓடும் பத்தியா? அந்த நீரோட அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு குட்டி வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு அண்ணனும் இருந்தாங்க. அண்ணன் பேர் ராபி. அண்ணன் பேர் என்னது? ராபி. அண்ணே அமைதியாக இருப்பாங்க. ராபி அண்ணே சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அப்படி எண்ணெய் வழிஞ்ச முகமாக இருப்பாங்க. ஒழுங்கா தலை சீவ மாட்டாங்க. பரட்டை தலை மாதிரி இருப்பாங்க. ராபி அண்ணே. ஒரு நாள் ராபி அண்ணனோட அம்மாவுக்கு ஒரு ஆசை, நம்ம ராபியை எப்படினாலும் மியூசிக் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போய் பியானோ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த மியூசிக் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. ராபி என்ன தான் அந்த டீச்சரு நிறைய பேருக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டீச்சர் எப்படி தெரியுமா? அழகாக மியூசிக் சொல்லி கொடுப்பாங்க. இவங்க ஒரு ரிட்டையர்டான மியூசிக் டீச்சர். தனக்கு ஏதாவது எதிர்காலத்துக்கு தேவை அப்படின்றதுக்காக சில பிள்ளைங்களை வச்சு கிளாஸ் எடுத்தாங்க. அம்மா கொண்டு போய் ராபி என்னென்ன மியூசிக் டீச்சர்கிட்ட விட்டுட்டு அம்மா போயிடுவாங்க. அம்மாவை பற்றி மியூசிக் டீச்சருக்கு எதுவுமே தெரியாது. ஏன் இந்த ராபி இப்படி இருக்கா? ஏன் ராபி, உனக்கு ஏன் மியூசிக்ல இன்ட்ரெஸ்டே இல்லை? நீ ஏன் வந்த? உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை இந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. ராபி, நீ படிக்கலாம்ல, நீ மியூசிக் கற்றுக்கலாம்ல அப்படின்னு மியூசிக் டீச்சர் சொன்னாலும் ராபி என்ன இப்படியே தான் இருப்பாங்க. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. ராபி அண்ணனுக்கு அந்த பியானோ கிளாஸ்ல பேசிக் மட்டும்தான் தெரியும், அடிப்படை மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் ராபி அண்ணன் மியூசிக் கிளாஸ்க்கு வரவே இல்லை. 1 வாரம் ஆச்சு, ராபி அண்ணன் வரல. 2வது வாரம் ஆச்சு, ராபி அண்ணன் மியூசிக் கிளாஸ்க்கு வரவே இல்லை. மியூசிக் டீச்சர் நினைச்சாங்க, இவனுக்கு தான் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, சரி இவன் போனா போகட்டும், நம்ம மேல உனக்கு நம்பிக்கை இல்லை போல, அதனால வரலன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம நல்ல கிளாஸ் மியூசிக் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் நல்ல சந்தோஷமாக கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்ததா. அந்த ஃபோனில் எதிர் முனையிலிருந்து ஒருத்தவங்க பேசினாங்க. ஹலோ மேம் ஹானர், நாங்கள் ஐவாவனுடைய மாநகராட்சியிலிருந்து பேசுகிறோம். நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா மியூசிக், அந்த மியூசிக்கை நாங்கள் ஒரு பெரிய மைதானத்தில் வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். மியூசிக் நிகழ்ச்சி கான்செர்ட் அதை நாங்கள் நடத்த போகிறோம். அதனால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் இதில் கலந்து கொள்ள சொல்லுங்களேன்.
அதே மாதிரி நாங்கள் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கோம். அப்படி எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் அதில் ரொம்ப நல்லா போடுறவங்க, நல்ல மியூசிக் போடுறவங்க, அவங்க எல்லாரையும் நாங்கள் அதில் செலக்ட் பண்ணுவோம், ப்ரைஸ்லாம் கொடுப்போம். நீங்கள் வர சொல்லுங்க மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. உடனேயே மியூசிக் டீச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணிட்டு முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் எல்லாருக்கும் மியூசிக் டீச்சர் லெட்டர் போட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக, நீங்கள் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆட்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த கான்சர்ட்டில் கலந்துக்கிறணும், அதனால் எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டாங்க. அந்த நேரம் ராபி என்ன திடீர்னு பார்க்குறாங்க, பேப்பரில் ஐவா மாகாணத்தில் அந்த ஹைஸ்கூல் மைதானத்தில் ஒரு பெரிய கான்சர்ட் நடக்குது, ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடக்குது, அதில் எல்லாரும் கலந்துக்கிறலாம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே ராபி என்ன ஃபோன் பண்ணுறாங்க மேம்க்கு, மியூசிக் மேம்க்கு ஃபோன் பண்ணி, மேம், ஹலோ மேம், நான் ராபி பேசுகிறேன் மேம், நான் இன்னைக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் மேம், மிஸ் என்னை கண்டிப்பாக சேர்த்துக்கங்க மிஸ் அப்படின்னு சொன்னாங்களா. மிஸ் சொன்னாங்க, என்ன ராபி நீ நான்சென்ஸ் மாதிரி பேசுகிற, நீ எவ்வளவோ மாதம் வரல தெரியுமா, மியூசிக் உனக்கு மறந்தே போயிருக்கும், ரெண்டாவது உனக்கு பேசிக் தான் தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா ராபி, இந்த மியூசிக் கான்சர்ட்டில் நிறைய ப்ரொஃபஷனலான ஆட்க வருவாங்க, நிறைய மேதைகள் வருவாங்க, என்னோட பேரு கெட்டு போயிடும், அதனால நீ வர வேண்டாம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. சாயங்காலமானா மிஸ்ஸோட வீட்டை கதவை டக் 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 யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ராபி என்ன நின்றுட்டு இருக்காங்க. மேம் ப்ளீஸ் மிஸ், ப்ளீஸ் மிஸ், இந்த ஒரு முறை எனக்கு உதவி செய்யுங்க மிஸ், கண்டிப்பா மிஸ், நான் இதில் ஜெயிச்சிருவேன் மிஸ், நான் நல்லா போடுவேன் மிஸ், என்னை நம்புங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு சொன்னாங்களா. ராபி எனக்கு 11 வயசு தானே. மிஸ் மேம்க்கு பார்த்த உடனே, ஐயோ சின்ன பையனா இருக்கான், அழுகையா ஒரு அழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்றத கேளு ராபி, கவனி ராபி, நான் உன் பேரை கடைசியில் தான் எழுதுவேன், எல்லா கான்செப்டும் முடிஞ்ச பின்னாடி ஒருவேளை உன் பேர் வந்தா நீ உன் வாசிச்சா வா, இல்லைன்னா நீ இருந்துக்கோ, நீ வருத்தப்படக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் போயிட்டாங்க. அந்த கான்செர்ட் நடத்துகிற நாளும் வந்துச்சு. அந்த மியூசிக் போடுற நாள் இருக்கு பற்றியா, எல்லாரும் வந்திருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க சொந்தக்கார வந்திருந்தாங்க, அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய மைதானம். அந்த பெரிய மைதானத்தில் அப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா மியூசிக் வாசிக்கிறாங்க. வாசிச்சு அவங்க பேரண்ட்ஸ்லாம் அப்படி கத்துறாங்க, நல்லா வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் பேரும் வாசிச்சு முடிச்சுட்டாங்க. கடைசியில் மைக்கில் சொல்கிறாங்க, ராபி நீங்கள் இப்போ வந்து வாசிங்கன்னு சொன்னோடனே ராபி என்ன பைபிளை கொண்டு போய் ஒரு சின்ன முழங்கால் போட்டு ஒரு சிறு ஜபம் செஞ்சுட்டு போய் அதில் அப்படியே உக்காந்தாங்களா. உக்காந்த உடனே அவங்க ஒரு மியூசிக், நிறைய மியூசிக்கில் வகை இருக்குல்ல, அவங்க மொசார்ட்ஸ் 1 2 4 சி மேஜர் அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்குதான். அது அத்தைக்கு தெரியாது. அது பயங்கரமானவருடைய ஒரு மியூசிக்கா, அவர் பேரே மொசார்ட்ஸா. அந்த மியூசிக்கை அண்ணே 6 நிமிஷமும் 30 வினாடிகளும் ராபி என்ன அப்படி அழகா வாசிச்சாங்க. வாசிச்சதை பார்த்தா அங்க ஜட்ஜ் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா போயிட்டு, இந்த 11 வயசு பையனா இந்த மியூசிக் வாசிக்கிறான், இந்த மியூசிக் யாராலையும் வாசிக்க முடியாது, ராபி எப்படி வாசிச்சான்னு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். ராபி என்னென்ன எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த கான்செர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க.
இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. மிஸ்ஸு வந்து ஹலோ ராபி அப்படின்னு வந்து அப்படி கட்டி பிடிச்சிட்டு கேட்டாங்க, ஏன் ராபி நீ நான் சொல்லி கொடுக்கும்போது நீ ஒழுங்காக கற்றுக்கல, முகத்தை உம்மன்னு வச்சிருப்ப, அழுவு மூஞ்சி மாதிரி இருப்ப, ஒன்றுமே உனக்கு தலையில் ஏறாதே, எப்படி ராபி நீ இது படித்து அது நீ மியூசிக் கிளாஸ்லேருந்து கொஞ்ச நாள் இடைவெளி வேற உனக்கு வந்துருச்சு, எப்படிப்பா நீ இதை கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே ராபி என்ன அவங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு தலைப்பு படிச்சிங்க பார்த்தீங்களா, துன்பப்படுகிறவர்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்லை மிஸ், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா என்னையும் எங்கள் அம்மாவையும் விட்டுட்டு தனியாக போயிட்டாங்க மிஸ். எங்கள் அம்மாவுக்கு பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது மிஸ். எங்கள் அம்மா ஒரு 3 மாதத்துக்கு முன்ன கேன்சர் வியாதியில் மறிச்சிட்டாங்க மிஸ். நான் அம்மாவுக்கு காது கேட்காதனால நான் என்ன மியூசிக் போட்டாலும் அம்மாவுக்கு என்ன காதா கேட்க போகுது, அம்மாவுக்கு தான் நான் போட்டுற மியூசிக் கேட்காதே அப்படின்னு நான் மியூசிக்கே பழகாமல் இருந்தேன் மிஸ். எங்கள் அம்மா என்னை ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து தான் மிஸ் படிக்க வச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மிஸ், எங்கள் அம்மா இப்போ பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் மிஸ் நான் எங்கள் அம்மா இறந்த பின்னாடி எங்கள் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு நான் எவ்வளோ துன்பப்பட்டாலும் பரவாயில்லன்னு இந்த மியூசிக் எடுத்து படித்தேன் மிஸ். அதனால் இந்த மியூசிக் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு மிஸ். எங்கள் அம்மா மறிக்கும்போது சொன்னாங்க, ஜபமும் இந்த பைபிளும் உன்னை காப்பாற்றுன்னு சொன்னாங்க மிஸ். அதை தான் மிஸ் நான் செய்கிறேன். இப்போ நான் இந்த மியூசிக்கில் ஜெயிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தன்னோட சாட்சியை சொன்னாங்களா ராபி என்ன.